சரி விடு. பாத்தியாடி பொண்டாட்டி, நம்ம தனி குடுத்தனம் வந்ததுனால எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கோம். இதே நம்ம கூட்டு குடும்பமாலாம் போயிருந்தோன்னு வச்சுக்கோ, நம்ம இந்த மாதிரி ஜாலியாலாம் இருக்க முடியுமா? ஒரு பயல்களும் தெரியாம ஜாட மாடலே பேசியிருக்கணும், பார்த்துருக்கணும். ஆமா ரவி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நீ தனி கொடுத்து சொல்லும் போது கொஞ்சம் கடுப்பா தான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தான் ராணி, நீ தான் ராஜா. ஜாலியா இருக்கு எனக்கு. அதுக்கு தாண்டி செல்லக்குட்டி இந்த பிளானே நான் போட்டேன். சரி, இதே மாதிரி பலாப்பழத்தை வச்சு போட்டு போட்டு விளையாடலாமா? எதுக்கு? என் மூஞ்சியை கிளிக்கவா? நான் சொல்லைய சொன்னேன். வேணாண்டி செல்லம், நமக்கு திராட்சை பழமே போதும். நம்ம எப்பயுமே இதே மாதிரி ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். ஓ மடியில நான் தலை வச்சு படுக்கணும், என் மடியில நீ தலை வச்சு படுக்கணும். நம்மளோட சந்தோஷத்துக்கு நடுவுல யாருக்கும் இடம் இல்ல, சரியா? ஒண்ணு நல்லபடியா கட்டி கொடுத்தாச்சு. இனி பாலாவை கிளியர் பண்ணி அனுப்பணும். அப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும் அவனை குறுக்க வந்தான், அவன் குறுக்கெலும்ப படக்குன்னு உடச்சு போட்டுற மாட்டேன். அப்பா கால் பண்றாரு. ஹலோ ஹலோ, அகல்யாமா. பா சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ரவி எப்படிமா இருக்காரு? அவருக்கு என்னப்பா, நல்லா இருக்காரு. என்னம்மா தனி குடுத்தனம் போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, 1 வீக் ஆச்சு. அப்படியா? பாலா பத்தி பேசுங்க. இது பேசிட்டு இருக்கேன்ல. அப்புறமா உன் தம்பி பாலா நல்லா மூக்கு பிடிங்கி தின்னு போட்டு கோயில் மாடு மாதிரி சுத்திட்டு இருக்காமா. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி சென்னையிலேயே ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவனை வீட்டோடயே வச்சிருந்து மனுஷனா மாத்துங்கம்மா. ஏமாமா, அவன் ஆல்ரெடி மனுஷனா தானே இருந்தான், திடீர்னு மரத்துக்கு தாவ ஆரம்பிச்சிட்டானா என்ன? மாப்பிள்ள, உங்களோட இந்த காமெடி சென்ஸ் என் பொண்ணையே உங்களுக்கு கொடுத்த பாத்துக்கங்க. நாளைக்கே வரான்னு சொல்லுங்க. அப்புறம் பாலா வந்து நாளைக்கே வராமா, பாத்துக்குங்க. ஏதாவது ஏடா கூட பண்ணான்னு வச்சுக்கங்க, திருப்பி அனுப்பிச்சிடாதீங்க. அனுப்பிடாதீங்க. சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லி போனை கட் பண்றீ. என்ன குசு குசுன்னு பேசிக்கிறாங்க? இல்லன்னா அவனை அனுப்பிச்சு வச்சிருவாரு. என்னம்மா அமைதியாயிட்ட? ஓ, தம்பி பாலா வராங்கிற சந்தோஷத்துல பேச்சே வரலையா உனக்கு? பா, நீங்க பாலா அனுப்பி வைங்கப்பா, நானும் ரவியும் அவன் பத்திரமா பாத்துப்போம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. ஓகேப்பா, பாய்ப்பா. பாய்மா, பாய்மா, பாய்மா. அப்பாடா, 25 வருஷத்துக்கு பின்னாடி இப்பதான் நம்ம 2 பேரும் தனியா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இளமை திரும்புதே, புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே, துள்ளி குதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை கொஞ்சம், நாளை வரும் என அஞ்சும், மீண்டும் முதல் பருவம், கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே, நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடு. 50 வயசுல பாட்ட பாரு, போயா லூசு. அடி கிராதகி, அவ்வளவு சொன்னேடி, எல்லாத்தையும் கேட்டுட்டு புசுக்குன்னு வர சொல்லிட்ட. உலகத்துல உள்ள எல்லா பொண்டாட்டிகளும் ஃபேமிலின்னு வந்துட்டா புருஷனை மறந்துடுங்க போல. ஏங்க, என் தம்பிக்கு நம்மள விட்டா வேற யார் இருக்கா? ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம், அவனுக்கு நான் தனியாவ சமைக்க போறோம். நம்ம சாப்பாடுல கொஞ்சம் கொடுத்தா சாப்பிட போறான். கொஞ்சம்டா, அவன் 1 மணி நேரத்துக்கு 1 கிலோ அரிசி சாப்பிடுவானேடி. சரி, மாசம் உட்காந்துருக்காம என் தம்பிக்கு ரூம் ரெடி பண்ணுங்க. இல்ல மச்சானுக்கு. ஐயோ, எப்படி தூங்குறா பாரு. நம்ம நிம்மதியை கெடுத்துட்டு இவ தூங்குறா. கரெக்டா வேற மூஞ்ச பாரு. பாலா வீட்டுக்கு வரான்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டு இப்ப இவ மட்டும் ஜாலியா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. பாலா வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் பண்ண போறானோ. பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு அவன் என்னென்னலாம் பேசினான்.
வழக்கமா பொண்ணு தான் மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. மச்சான் நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும்? நான் தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. ஓ பைத்தியம். இந்த ஊருக்குள்ள நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு நானே என் வாயால உங்ககிட்ட சொல்லணும் தான் உன்னை கூப்பிட்டுனே வந்தேன். ஓ ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத. நாளைக்கு என் அக்கா அகலியாக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? காரணமா தான் நாளைக்கு நீ தான் என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற. அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது, அப்புறம் இந்த பாலாவை நீ வேற லெவல்ல தான் பாப்ப. ஆனி நடக்கும்போது உங்க அக்கா கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சுன்னா ஆம்லெட் சாப்பிட போற எக்ஸைட்மெண்ட்ல வர ஆனந்த கண்ணீரா இருக்குமே தவிர அழுக கண்ணீரா இருக்க கூடாது. கன்ஃபார்ம் பைத்தியமே தான். தம்பி, உன் சிஸ்டரை பார்க்க தான் வந்திருக்கோம். இன்னும் நான் ஓகே சொல்லல. ஓகே சொல்லலையா? ஓகே சொல்லிட்டேன்ல நினைச்சேன் நானு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மிகப்பெரிய தாதாவோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற. ஆல் தி பெஸ்ட். நான்சென்ஸ், மதிக்க மாட்டான். டேய் பாலா, அடிக்கிற வெயில மொட்டை மாடியில மாமனும் மச்சனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா கிட்ட என்ன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல கடைக்கு போயிட்டு ஒரு அப்பள பாக்கெட் வாங்கிட்டு வா. நீயும் சிங் பத்திரிக்கை. போங்க தாத்தா, அப்பளம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க போங்க. மாமா, நான் வெளியில தான் பெரிய ரவுடி. வீட்டுக்குள்ள அப்பளத்துல இருந்து அடக்கி மாவு அரைக்கிற வரைக்கும் இங்க எல்லாமே நான் தான். இதெல்லாம் வச்சு நீங்க என்ன எடை போட்டுறாதீங்க. ஓ, சுருக்கமா சொல்ல போனா வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருந்திருக்கேன். டேய் பாலா, வாடா. இதோ வர இரு. போடா. வந்து பாத்துக்கிறேன். ஐயோ, லூசு. வா. வா. இவனே இவ்வளவு பைத்தியமா இருக்கானே, இவ அக்கா எப்படி இருப்பா? அப்பவே நம்ம கிட்ட வம்பிழுத்தவன் வீட்டுக்கு வந்தானா என்னென்ன பண்ணுவானே தெரியலையே. அவனை வராம எப்படியாவது தடுத்துடணும். என்ன பண்ணலாம்? ரவிதா, அத்தா ஏன் தூங்கல? தூக்கம் வரல. ஓ புரிஞ்சிச்சுதா. மச்சான் வர சந்தோஷத்துல நீங்க தூங்காம இருக்கீங்க, கரெக்டா? உங்களை நினைச்சா எனக்கு ஒரே பெருமையா இருக்குதா. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. சரி, நான் தூங்குறேன். பைத்தியம். வீட்டுக்கு மச்சினிச்சி வந்தாவது நான் தூங்காம இருப்பேன். மச்சான் வரதுக்குலாம் நான் ஏண்டி தூங்காம இருக்க போறேன்? எல்லாம் என் நேரம். எப்படி அவனை தடுக்கிறது? ஏங்க, பாலா ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பைக்ல போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்க. மா, கால்ல இருந்து கால் செம்மையா வலிக்குதுமா. அவனை பஸ் புடிச்சு வர சொல்லு. இவ்வளவு நாள் நல்லா நடந்தானே இருந்தீங்க, இப்ப என்னவா? ஐயோ, இப்ப வலிக்குது. சரி, அவன் கேப்ல வருவான். வாசல் நின்னு பத்திரமா கூட்டு வாங்க. விட்டா மேலத்தால பட்டாசுலாம் வெடிச்சு வரவேற்க சொல்லுவ போல. நேரம் தான் அதுவும் பண்ணிருப்பேன். கூட்டிட்டு வாங்க. வீட்டு நம்பர் தெரிஞ்சாதானடா வீட்டுக்கு வருவேன். அலைய விடுறேன். யாரும் இல்லை. ஒட்டியாச்சு. வாடி வா. வீட்டு நம்பர் தெரியாம நீ ரோடா அலையணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். என்ன இந்த பயல இன்னும் காணோம்? ஒருவேளை நம்ம இருக்கோன்னு ஊருக்கு வராமலே போயிட்டானா? நமக்கு என்ன, நம்ம பிளான் சக்சஸ். ராஜா 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 ராஜா. இப்ப எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா? நான் மாமா சௌக்கியமா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டானே. டான்ஸ் எல்லாம் பலமா இருக்குதே. சரி மாமா, வெளியில இந்த டோர் நம்பர் யார் பேப்பர் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. யார் பார்த்தா வேலைன்னு பைபிள கண்டுபிடிச்சிருமோ? ஓ, நீங்க பார்த்த வேலை தானே அது? நாமம்மா, நீங்க ஒட்டி வச்சா எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா என்ன? இருந்தாலும் கம்மு போட்டு நல்லா ஒட்டி வச்சிருக்கலாம். பாத்தீங்களா, பிரிஞ்சு விழுந்துருச்சு. அக்கா கிட்ட காட்டவா? அந்த பயம் இருக்கட்டும். எல்லாம் என் நேரம்டா. ஏய், என்ன மச மச நின்னுட்டே இருக்க? அக்கா பாலா, நீ என்ன பண்ற? ஹீட் ஆன் பண்ணு, தம்பி குளிக்கணும்.
சரி வா. சரி சரிக்கா வரக்கா. மாம் அப்படியே ஹீட்டரோட சேர்த்து மோட்டரை ஆன் பண்ணிருங்க. குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது, தண்ணி நிறைய தேவைப்படும். சரிங்களா, வரேன். மாமா இந்தாங்க, இதை கையில வச்சுக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. ஏய், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுடி, சாப்பிட உட்காந்துருக்கேன். டிஃபன் ரெடியா இல்லையா? ஹே ரவி, அதுக்குள்ள சாப்பிட உட்காந்துட்டியா? ஆமா, சாப்பிட்டு ஆபீஸ் போகணுமா? ஹே ரவி, ஊர்ல இருந்து விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் எனக்கு நல்லா தான் இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்துட்டு வா போ. அக்கா, மாமா தான் பசிக்கலன்னு சொல்றாருல, அவருக்கு உள்ள ஏதாவது பழைய சோறு இருந்தா எடுத்துன்னு வந்து போடு, சாப்பிட்டோம். பழைய சோறா? டேய், என்ன மாமா டென்ஷன் ஆவறீங்க? பழைய சோறுனா கேவலமா நினைச்சுக்காதீங்க, அதுலதான் நார் சத்து இருக்குன்னு சொல்லி நாசாவிலே சொல்லியிருக்காங்க. அப்படியா மச்சான்? அப்ப நம்ம ரெண்டு பேரும் இனிமே பழைய சோத்துக்கே மாறிடுவோமா? ஹே, உனக்கு தான் தலையெழுத்து பழைய சோறு சாப்பிடணும்ட்டு, என் தம்பிக்கு என்னவா? சரி இந்த 50 ரூபா. எதுக்கு? போற வல்ல ஹோட்டல்ல சாப்பிடணுமா? ஹே, அது இல்லப்பா, கடையில போய் முட்டை வாங்கிட்டு வா. ஏன்னா என் தம்பிக்கு முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும். அக்கா, நான் ஒண்ணு முட்டை தோசை சாப்பிடுறேன், நீ ஒண்ணு மறக்கலையா? ஆமா, முட்டை தோசை சாப்பிடணும்னா செவுத்துல போய் முட்டிப்பல்ல, அதனாலதான். முட்டை தோசை சாப்பிடலன்னா செவுத்துல முட்டிப்பானா? முட்டை தோசை, முட்டை தோசை, முட்டை 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 தோசை 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 முட்டை தோசை முட்டை தோசை. சரி சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. டேய், முட்டை தோசைலாம் கிடையாது, போய் முட்டி கடை போடா. போய் முட்டி கூடவா? டேய், செவுரு அங்க இருக்கு, நல்லா போய் முட்டிக்கோ. அக்கா, முட்டை தோசை கேன்சல். நான்சென்ஸ். ஐடியா ஓகே, இப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். அப்பா கொடுத்த சோபா, அப்பா வாங்கி போட்ட டிவி, நல்லா வாழ்றா அந்த மனுஷன். அக்கா, உனக்கு மாமா வேலை பார்க்குற நேரத்துல இந்த நேரத்துல அக்கா கூட என்ன கடலை போட ட்ரை பண்றாரு இவரு. சரி, என்னதான் ரொமான்டிக்கா பேசுறான்னு கேப்போம். ஹலோ. ஹே டார்லிங், நீ என்ன பண்றனா, நான் வரதுக்கு முன்னாடி உன் தம்பியை சீக்கிரமா தூங்க வச்சிரு. என்னது? ஏங்க, அவனா 2 வயசு குழந்தையா முதுகுல தட்ட வச்சு தூங்க வைக்கிறதுக்கு? அவன் தூங்கும் போது தான் தூங்குவான். நீங்க முடிஞ்சா வேணா லேட்டா வாங்க. டேய், தூக்கம் வரலன்னா பால்ல 4 தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துரு. நாளைக்கு காலைல வரைக்கும் கொரட்டை விட்டு தூக்குவான் உன் தம்பி. ஆமா, ஹிட்லர் ரேஞ்சுக்கு பிளான் பண்றாரு. ஏங்க, அவனுக்கு 4 தூக்க மாத்திரைலாம் வேணாம், 1 தூக்க மாத்திரை போதும் அவன் தூங்குறதுக்கு. சரி ஏங்க, மறக்காம எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரீங்களா? பிரியாணில இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்றியா? அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனா 2 தான் வாங்கிட்டு வருவான். என்ன 2 பிரியாணி தானா? ஏங்க, அப்ப பாலாக்கு? அவனுக்கு கோட்டர் குஸ்கா போதும். மாவனே மாம்சு, உன்னை விட மாட்டேன்டா. நான் வரதுக்குள்ள ரெடி பண்ணி வை, வந்துடுறேன். சரி சரி ஏங்க, நீங்க வாங்குறதா வாங்கிட்டு வாங்க, உங்க இஷ்டம் தான். அப்படியே மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிட வேண்டியதான். பிரியாணி, மல்லிகைப்பூ. ஐயோ, மாலை நேரத்தில் மல்லிப்பூ மல்லிப்பூ மாலை நேரம். டேய் மாமா, எனக்கா குஸ்கா பிளான் பண்ற? பாப்போம் யாரு குஸ்கா சாப்பிட்றா, யாரு பிரியாணி சாப்பிட்றான்னு. நம்ம பொண்டாட்டிக்கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணனால பாலாவை தூங்க வச்சிருப்பா. ஒரே ஜாலி தான் இன்னைக்கு. பொண்டாட்டி இப்ப இன்னும் தூங்கலையா? தூங்க வைக்க சொன்னோமே. பிரியாணி ஸ்மெல் அடிக்குது. நான் மாமா அக்கா கிட்ட ஏதோ ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னு சொல்லியிருந்தா? அதுவா மச்சான், வர வழியில உனக்காக குஸ்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். குஸ்காவா? ஆமா மச்சான், உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ரவி, இன்னைக்கு நான் சமைக்கவே இல்ல, என்ன பண்ணிட்டோம்? அக்கா, எதுக்கு சமைச்சிட்டே? அதான் மாமா வந்து பிரியாணி வாங்கியிருக்காரு, அதே சாப்பிடலாம். ஹை, பிரியாணியா? ஆமா, எனக்கு சாப்பிடலாம். எடுக்கிறேன். எப்படி பேக பார்க்காமலே பிரியாணின்னு கண்டுபிடிச்சான்? ஒருவேளை அக்கல்யா சொல்லியிருப்பாளோ? ஜாலி. இதை கொடுத்து தொலைவோம். பார்த்து
டேபிள்ல வைக்காம கையில கொடுக்குறாரு. அப்போ இதுதான் குஸ்கா. சரிடி செல்லக்குட்டி, நம்ம போய் சாப்பிடலாம் வா. ஏக்கோ, மாமா இப்பதான் ஆபீஸ் போயிட்டு வந்தாரு. உடனே உட்காந்து எப்படி சாப்பிடுவாரு? நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நீட்டா சாப்பிடலாம்க்கா. என்ன மாமா? எங்க என் தம்பிக்கு இருக்க அறிவு கூட உங்களுக்கு இல்லைங்க. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, போங்க போங்க. போறேன். அது போங்க. போறேன்டி. அது எத்தனை நாள் இந்த வீட்டுல இருக்கேன்னு பாக்குறேன்டா. சோறு சோறு தான். அக்கா மாமா இல்ல. அவன உல்டாவா பண்றீங்க? உல்டா நான் பண்றேன். என்ன ஸ்மெல்லு? அக்கா என்னடா? வாங்க அக்கா. என்னடா? என்னடா? அக்கா பசிக்குது. மாமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா அக்கா? என்ன இப்படி யோசிக்கிறா? ஓகே சொல்லி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, நம்ம சாப்பிடலாம். வேற லெவல்க்கா. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ரெண்டு பிரியாணி. அக்காலும் தம்பியும் பிரியாணியை பார்த்ததே இல்லை போல. வந்து உட்காந்துருக்கேன் கேட்குறாங்களா பாரு. சிக்கன் பீஸ் 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 தாங்க. அடடா, என்ன ஒரு டேஸ்ட். புருஷனை விட்டுட்டு எப்படி சாப்பிட்றான் பாரு. லெக் பீஸ் தாக்கா. பிரியாணி பிரியாணி தான்டா. ஏக்கா வெங்காயத்துக்கோ. இன்னும் ஒரு பீஸ் கூட இல்ல. ஐயோ, இதான் குஸ்காவா? அப்பா ஒரு ரவி, பீஸாவது இருக்குமா? உள்ள தெரியல பீஸ் இல்லையா? எங்களுக்கு லெக் பீஸோட பிரியாணி வாங்கிட்டு உனக்கு குஸ்காவா? ச்சே. குளிக்க போன நேரத்துல என் பிரியாணி உன் தம்பி கொடுத்துட்டு அவனோட குஸ்காவை என்கிட்ட கொடுத்துட்டியா? தம்பி, மாமாவோட நல்ல மனசுக்கும் குஸ்கா தியாகத்துக்கும் கண்டிப்பா செலவு வைக்கணும்டா. ஆமாக்கா, டெஃபினெட்லிக்கா. நீ சொன்ன மாதிரி செலவு வச்சிடும். என்ன மாமா? இடம் மட்டும் தான் தெரியணும். கண்டிப்பா வச்சிருவோம் மாமா. நான் நீங்க திருப்தியா சாப்பிடுங்க மச்சான். உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? டெஃபினெட்லி மாமா. ஓ, கலாய்க்கிறீங்களா? இருக்குடி உங்க ரெண்டு பேத்துக்கும். டேய், எனக்கு நீ செலவைக்கிறியா? ஒன்ன நான் வீட்டை விட்டு துரத்தனான்னு பார்க்கலாம்டா. ஐயோ, இதை வேற சாப்பிடணுமா? என்னவா இருக்கு? கொஞ்சோண்டு கடன் கேட்போமா? கொடுக்க மாட்டாளுங்க. பொண்டாட்டிட்டு கேட்போம். ஏன் பொண்டாட்டியாச்சே? மாமல புதுசா கையெல்லாம் அடிக்குது. ஓ, கையில காசு இல்லையா? அதான் புதுசா படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தே ஆகணுமே. என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது நான் பண்றது? அக்கா, எங்க அக்கா அன்பா அள்ளி தெளிக்கிறதில் பக்கா. அன்பு பாசத்தில் அவளை தான் அடிச்சுக்க ஊருல ஆளே கிடையாது. எங்க அக்கா. என்னடா பாசத்தை கிச்சன் வரைக்கும் கொண்டு வந்து பொங்கல் மாதிரி பொங்க வைக்கிற? என்ன டைம் பாஸ் ஆகலையா இல்ல என்கிட்ட தான் காரியம் ஆகணுமா? அக்கா, நானா உங்ககிட்ட டைம் பாஸ்க்கு வந்து பேசுற மாதிரியா இருக்கு? இப்படிலாம் சொல்லி என் லிட்டில் ஆர்ட்டை பிரேக் பண்ணாதக்கா. அப்போ உனக்கு செலவுக்கு பணம் வேணும், அப்படிதானே? எப்படிக்கா கரெக்டா கண்டுபிடிச்ச? உனக்கு முன்னாடி பிறந்தவடா நானு, இது தெரியாதா? அக்கா ஒண்ணு இல்ல, படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் ஏதாவது மாமா கிட்ட கேட்க வேண்டியதானே? நீ கேட்ட தர மாட்டேன் சொல்ல போறாரு. மாமா கிட்டியா?
அவர்கிட்ட கேட்கறது கேட்காமலே இருப்பேன் போ. ஏண்டா உங்க மாமா தானே? இருந்தாலும் தன்மானம் தாறுமாறா தடுக்குதுக்கா. சரி இரு, கேசரி பண்ணிருக்கேன், மாமாட்ட கொடுத்துட்டு அவர் சந்தோஷமா சாப்பிடுவார்ல, அப்ப கேட கொடுத்துருவாரு. மை ஸ்வீட் சிஸ்டர், எங்க அக்கா அன்பா அள்ளி தெளிக்கிறதில் பக்கா பாருக்கா. எங்க அக்கா அன்பா அள்ளி தெளிக்கிறது எங்க இருக்கு இருக்கு. இந்த வீட்டுல எந்த அளவுக்கு எங்க அக்கா உரிமை இருக்கோ அதுல ஒரு பாதி உரிமை இந்த மச்சானுக்கும் இருக்கு. ஆனா நான் காசை முழுசாதான் எடுப்பேன். இப்ப மாமா எங்க மாமா அன்பா அள்ளி தெளிக்கிற